அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், பூனைக்காளிங்க. பூனைக்காளியில் வந்து 2 வகை இருக்குங்க. இது வந்து கருப்பு பூனைக்காளிங்க. இப்போ வெள்ளை பூனைக்காளியும் இதில் இருக்குதுங்க. இப்போ வந்து இந்த பூனைக்காளியில் மருத்துவ பலன்கள் ரொம்ப அதிக அளவு இருக்குங்க. வெல்வெட் பீன்ஸ்னும் சொல்லுவாங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொட்டை வந்து மொச்சை கொட்டை மாதிரி இருக்குங்க. பெரிய சைஸில் இருக்கும். 2 நாள் தண்ணியில் அதை வந்து நல்லா வந்து முத்துனதுக்கப்புறமா அந்த விதைகளை எடுத்து 2 நாள் தண்ணியில் ஊற வச்சு நட்டு வச்சுட்டா போதுங்க. பெரிய செலவாக பராமரிப்பெல்லாம் இதில் கிடையவே கிடையாதுங்க. நல்லா வந்து கொடி மேலே ஏறி கொத்து கொத்தாக வந்து காய் வைக்குங்க. இலசாக இருக்கும்போது இதில் வந்து நம்ம பொரியலோ கூட்டோ பண்ணலாங்க. ஆனால் முத்துனதுக்கப்புறம் இந்த விதைகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க. ஆனால் இதை வந்து ரொம்ப அதிக அளவு சத்துக்கள் இருக்கிறனால இப்போ வாரத்துக்கு ஒரு நாளோ 15 நாளைக்கு ஒரு தடவோ சமைச்சா போதுமானதுங்க. இப்போ குழந்தை பேர் இல்லாத ஆண்கள் வந்து இந்த கொட்டையை எடுத்து அரைச்சி இப்போது நைட்டில் வந்து இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பவுட்ராக பண்ணி வச்சுட்டு பாலில் கலந்து குடிக்கலாங்க. மிகுந்த அளவு சத்துக்கள் இருக்குங்க. பெண்களும் உபயோகப்படுத்தலாங்க. ரொம்ப நல்லதுங்க. இப்போ இது மாதிரி வந்து 2 வகை இருக்கிறனால நம்ம மண்கலவை தரமாக இருந்தோன்னா நட்டு வச்சா போதுங்க. நிறைய காய் வைக்குங்க. நன்றிங்க.